ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 141 லிங்க்டு லிஸ்ட் சைக்கிள். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சிங்கிளி லிங்க் லிஸ்ட் கொடுத்துட்றாங்க. அது வந்து சைக்கிள் ஆயிருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சைக்கிள் அப்படின்னா என்ன? ரிப்பீட்டடாக நடக்கிற ஒரு விஷயத்த சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் பிஓஎஸ்ஸை வந்து நமக்கு வந்து ஒரு பேராமீட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் பேராமீட்டர். ஸோ பிஓஎஸ் வந்து எதை டினேட் பண்ணுதுன்னா, த நோட் விச் வாஸ் ஃபவுண்ட் தட் இஸ் அ சைக்கிள். அதை வந்து டினோட் பண்ணுது. எங்க இடத்துல சைக்கிள் ஆச்சோ அதை வந்து பிஓஎஸ் வந்து டினோட் பண்ணுது. எந்த நோட்ல ஆச்சு அப்படின்னு. இன்கேஸ் ஆகலை அப்படின்னா அது -1 பேராமீட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா, எதர் சைக்கிள் ஆச்சுன்னா ட்ரூ, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து இன்னொரு 2 பாயிண்டர் கொஸ்டின் தான். ஸோ நம்ம இந்த எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு. ஸோ அதை வந்து ஃப்ளாய்ட்ஸ் டார்டாய்ஸ் அண்ட் ஹேர் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு, விச் இஸ் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்ரோச். பேசிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 பாயிண்டரையும் ஒரே நோட்ல பிளேஸ் பண்ணிருவோம். ஸோ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 3ல இருக்கும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 இண்டெக்ஸ்ல இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லூப் பண்ணும்போது இட்ரேட் பண்ணுவோம். ஸ்லோவை வந்து ஒரு ஸ்டெப்பும், ஃபாஸ்ட்டை வந்து 2 ஸ்டெப்பும் இட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் இது 2ம் மீட் ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் இங்க இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்லோ வந்து இனிஷியலா இங்க மூவ் ஆகுது. ஃபாஸ்ட் வந்து இங்க வந்துரும். 0ல இருக்கும். அகைன் ஸ்லோ வந்து 0க்கு வரும்போது ஃபாஸ்ட் என்ன ஆகும்னா 2 ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ -4 வந்து 2க்கு வந்துரும். நவ் ஃபைனல் ஸ்டெப்பா ஸ்லோ வந்து -4க்கு வந்துரும். ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகும்போது -4 திருப்பி ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் மீட் ஆகும். அப்படி மீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சைக்கிள். நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இன்கேஸ் மீட் ஆகல அப்படின்னா அது ஒரு சைக்கிள் கிடையாது. நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட்டாக இருக்கிற ஹெட் வேல்யூ, அதாவது கரண்ட்டாக இருக்கிற ஹெட் வேல்யூ இன்கேஸ் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இனிஷியலாகவே நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா அதில் சைக்கிள் இருக்காது. அண்ட் சேம் அப்ளைஸ் ஃபார் ஹெட் டாட் நெக்ஸ்ட் அப்படி நல்லா இருந்துச்சுன்னா அதுக்குமே சைக்கிள் இருக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட் வேல்யூ கிடையாது. ஸோ தட் இதில் வந்து சைக்கிள் இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. அண்ட் தென் நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அது ரெண்டுத்தையுமே வந்து இனிஷியல் வேல்யூவில் வந்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுறோம்னா, ஒரு வைல் லூப் ரன் பண்ணி ஃபாஸ்ட் பாயிண்டர், கரண்ட்டாக இருக்கிற ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நாட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறோம். அண்ட் அது வந்து இன்னொரு கண்டிஷனையும் பாஸ் பண்ணணும், விச் இஸ் அதோட நெக்ஸ்ட் வேல்யூவும் நாட் நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ தட் வந்து அவுட் ஆஃப் பாண்ட் ஆகாது, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பாண்ட்ஸ். அண்ட் நம்ம வந்து இட்ரேட் பண்ணுறோம். எவ்வளோனா ஸ்லோவை வந்து ஒரு ஸ்டெப்பும் ஃபாஸ்ட்டை வந்து 2 ஸ்டெப் இட்ரேட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டரை மீட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல மீட் பண்ண மாதிரி அது வந்து ஒரு சைக்கிள். ஸோ நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இன்கேஸ் எங்கேயுமே வந்து அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணாமல் டேரெக்டாக நல்ல ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுறேன். ஓகே தென் கைஸ், அண்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.